என் இயலாய்மையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாய்மையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை சிங்கினகின் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா இன்றைக்கே ஓ சர்வஞானியே once again sing. கிரகிக்க முடியா ஓ காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஷெக்கெனே மஹாந்தலல வரோஷி அந்தலல எந்தலல ஹந்தேனா யாந்தலலோ சங்கர மகாந்தயா ஏ மனனா சங்கேர மகடதியே லாம்ரகீர மாந்த கடன ஹோண்டயா ஈரனனா உஷபரஹம் பராதி பலோ ஷபரஹ அபரு சந்தவனா கண்டயா லலஹதே லே மாந்தே கீர பராதனா சப்தனா பரஹரி ஹலி ஷெகேலே மாந்தனா. ஹalleluya. கிரகிக்க முடியாததை செய்கிறவர், சிந்தனைக்கு அப்பாற்பட்டதை செய்கிறவர்,
யோசிக்க முடியாதவைகளை செய்கிறவர். ஓ, உம்முடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள், கர்த்தருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். ஏலே மரோஸ் மாகதாயால மரோஸ் Father God. Oh, hallelujah. நன்றி இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீர் செய்கிறவர். ஆராய்ந்து முடியாதவைகளை நீர் சம்பவிக்க பண்ணுகிற தெய்வம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அப்படிப்பட்டவைகளை செய்து கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து, உம்முடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அந்த மகிமையான காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுமையும் நீர் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு சில பாடல்களை சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது, திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் போல் தற்பரன் முழங்குகிறார் என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது, திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, பலவான்களின் புத்திரரே பரிசுத்த அலங்காரமாய் கணம் வல்லமை மகிமை கர்த்தருக்கே செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெருக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெருக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது, திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் போல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கேதூரு மரங்களையும் லிபனோனின் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது, திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேஸ் வனாந்திரத்தை கர்த்தர் சத்தம் அதிரப்பனோம். ராஜாவாகவே கர்த்தர் வீட்டிருப்பார், ராஜரீகமெங்கும் ஜொலிக்கும். ராஜாவாகவே கர்த்தர் வீட்டிருப்பார், ராஜரீகமெங்கும் ஜொலிக்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது,
கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பெண்மான்கள் ஈனும்படி பலத்த கிரியை செய்திடும். காட்டையும் வெளியாக்கும் கர்த்தரின் வலிய சத்தம். வேலன் கொடுத்து சமாதானம் மீது பரனெம்மை ஆசீர்வதிப்பார். வேலன் கொடுத்து சமாதானம் மீது பரனெம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கேதூரு மரங்களையும் லீபனோனின் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் போல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பெண்மான்கள் ஈனும்படி பலத்த கிரியை செய்திடும். காட்டையும் வெளியாக்கும் கர்த்தரின் வலிய சத்தம். வேலன் கொடுத்து சமாதானம் மீது பரனெம்மை ஆசீர்வதிப்பார். வேலன் கொடுத்து சமாதானம் மீது பரனெம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது சங்கீதம் 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப்படும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உம்முடைய சத்தம் எதையும் செய்ய வல்லது என்று விசுவாசத்தோட சொல்லுவோம். அவருடைய சத்தம், ஹalleluya, அவருடைய சத்தம். யாலமா காசியா தபரஹந்தலபா ஏனா
அவருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் எதையும் செய்யும். அக்கினி ஜுவாலைகளை கர்த்தருடைய சத்தம் பிளக்கும். பெண்மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். பலவான்களின் புத்திரரே, பரிசுத்த அலங்காரமாய் கணம் வல்லமை மகிமை கர்த்தருக்கே செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெருக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம். 29வது சங்கீதத்தினுடைய துவக்கத்திலே முதல் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பலவான்களின் புத்திரரே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி அழைக்கிறார் என்று பாருங்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்கிறார் என்று நாம் இதிலே பார்க்க வேண்டும். அவர் நம்மை பலவான்களின் புத்திரர் என்று பார்க்கிறார். பலவான்களின் புத்திரர் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு வல்லமையும் மகிமையும் செலுத்துங்கள். ஹல்லேலூயா. உம்முடைய சத்தம் எதையும் செய்ய வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சத்தம் எதையும் செய்ய வல்லமை உள்ளது. எந்த சூழ்நிலையும் தலைகீழாய் மாற்றும் அவருடைய சத்தம். ஹல்லேலூயா. As you worship, நீங்க ஆராதிச்சிட்டு இருக்கிற இந்த இடத்துல இருக்கும் போதே அவருடைய சத்தம் உங்களுக்காக கிரியைகளை செய்யும். உங்களுக்காக சில விஷயங்களை தலைகீழாய் மாற்றும். உங்களுக்காக சிலரோடு பேசும். ஹல்லேலூயா. ஷம்தரமனா ஹம்தரபராஷியா தலலபரபக. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியனே. சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியனே. காற்று வீசினும் நீ கலங்காதே வானமே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே வானமே. இயேசு உன்னை தேற்றிடுவார். இயேசு உன்னை காத்திடுவார். இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார். இயேசு உன்னை காத்திடுவார்.
தள்ளிவிட்டாலும் நீ கலங்காதே, திகையாதே, உன் இயேசு இருக்கிறார். நீ கலங்காதே, திகையாதே, உன் இயேசு இருக்கிறார். இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. ஆத்மநேசர் முன் செல்கையில் நான் என்றுமே அஞ்சிடே. என் ஆத்மநேசர் முன் செல்கையில் நான் என்றுமே அஞ்சிடே. என் கரம் பிடித்து மகிமைதனில் அவர் தினமும் நடத்துவார். என் கரம் பிடித்து மகிமைதனில் அவர் தினமும் நடத்துவார். இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. ஓ, இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சேர்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நண்பர் உன்னை கை விட்டாலும் நம்பினோர் உன்னை தள்ளிவிட்டாலும் நண்பர் உன்னை கை விட்டாலும் நம்பினோர் உன்னை தள்ளிவிட்டாலும் நீ கலங்காதே, கலங்காதே, திகையாதே, உன் இயேசு இருக்கிறார். நீ கலங்காதே, திகையாதே, உன் இயேசு இருக்கிறார். இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. நண்பனே, இயேசு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியனே. சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியனே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே.
உன்னை உயர்த்துவார் நண்பனே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. Thank you அப்பா, thank you அப்பா. உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியே நன்றி இயேசுவே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. Thank you அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you Holy Spirit. Thank you அப்பா. இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆமென். பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ
மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா ஓரவா சங்கரலவரா. Amen. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. 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 சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சோர்வின் ஆவிகள் இப்பொழுது
நன்றி இயேசுவே. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதே. இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சோர்வுகளை மாற்றுகிறார். நம்முடைய எதிர்காலத்தை குறித்த சோர்வுகளை மாற்றுகிறார். உங்களுடைய குடும்பத்தை குறித்த சோர்வுகளை ஆண்டவர் மாற்றுகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அந்த சோர்வுகளை ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியே, கலபரா சிக்கெடபரா லேடா மஹாண்டலலபரா இதவரபா ஷதபரபலபரபலபரபலபரபா. பரிசுத்த ஆவியே, நன்றி இயேசுவே. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சர்வ வல்ல தேவனீவர், சாந்தமும் தாழ்மையுள்ளவராம். சர்வ வல்ல தேவனீவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். எந்நாளுமே எந்த நாயே தாங்கிடும் வல்லவராம். எந்நாளுமே எந்த நாயே தாங்கிடும் வல்லவராம். நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவினில் இவரை போல் அன்பரே வருண்டு. இப்பூவினில் இவரை போல் அன்பரே வருண்டு. மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவே. மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவேன். எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். கர்த்தரெந்தன் மேய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார். கர்த்தரெந்தன் மேய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார். எந்தன் வழி
செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் நேசர் காத்திடுவார். என்றும் பின் செல்லுவேன். எந்தன் நேசர் காத்திடுவார். என்றும் பின் செல்லுவேன். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. சோர்ந்து போன எங்களுடைய ஆத்துமாவை நீர் தட்டி எழுப்பினதற்காக நன்றி. எங்களுக்கு புது பலன் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையின் மீதியான பகுதிகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 31வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 31. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி
உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிற வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46 1வது வசனம் நாம் வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். மறுபடி வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனை வேளையிலே நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனங்களை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த வசனத்தின் மூலமாய் எங்களோடு நீர் பேசும். இந்த நாளில் எந்தெந்த காரியங்களை ஆண்டவரை நீர் எங்களுக்கு கற்றுத்தரப்போகிறீரோ ஆண்டவரே, அவைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். அநேக காரியங்களை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரை புரிந்து கொள்ளவும் எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நமக்கு அடைக்கலமானவர், நமக்கு அடைக்கலம் தருகிறவர், நமக்கு பெலனாய் இருக்கிறவர் மாத்திரமல்ல. இந்த வசனத்திலே ஒரு வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆபத்து காலத்தில், ஆபத்து நேரங்களில், ஆபத்து வரும் சமயங்களில் அவர் அனுகூலமான, அதாவது நமக்கு நம்முடைய சார்பிலே நின்று நமக்காக செயல்படுகிற துணையுமானவர் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நாம் அதிகமாக கவனம் செலுத்த போகிறது இந்த ஆபத்து காலத்தில் என்கிற இந்த வார்த்தையை தான் அதிகமாக நாம் கவனம் செலுத்தி தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆபத்து காலம் அல்லது ஆபத்து நேரம் என்பது எல்லா மனிதருக்கும் வரக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. ஆமென். பரிசுத்தவான்களுக்கும் அந்த ஆபத்து காலங்கள் வருகிறது, துன்மார்க்கனுக்கும் ஆபத்து காலங்கள் வருகிறது, விசுவாச பிள்ளைகளுக்கும் ஆபத்து காலங்கள் வருகிறது. அது 3 நேரம் ஜெபிக்கிற தானியேலாய் இருந்தாலும், ஆமென், பரிசுத்தமாய் வாழ்கிற யோசேப்பாய் இருந்தாலும், இன்னும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற யாராய் இருந்தாலும் இந்த ஆபத்து காலம் அவர்களுக்கு என்ன செய்கிறது? வருகிறது. இந்த நாளிலே நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஆபத்து காலங்கள் வரும்போது என்ன நடக்கிறது, அந்த ஆபத்து காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், அதிலிருந்து தப்புவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து இந்த நாளிலே நாம் தெளிவாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆபத்தை பார்த்து சிரிக்கிறவர் அல்ல, நகைக்கிறவர் அல்ல. நம்முடைய ஆபத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறவர் அல்ல. ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையுமாய் ஆண்டவர் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஆபத்து நாட்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இப்போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு அனுகூலமான துணையா இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய சார்பில் நின்று ஆண்டவர் பேசுவார். உங்களுடைய சார்பில் நின்று ஆண்டவர் செயல்படுவார். உங்களுடைய சார்பில் நின்று
உங்களுக்கு சாதகமான காரியங்களை ஆண்டவர் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். நீங்க நன்றாக கவனித்து பார்க்கும்போது, உங்களுக்கு எல்லாம் இருக்கும்போது உங்களை சுற்றி மனிதர்கள் இருப்பார்கள், உங்களுடைய உறவினர்கள் இருப்பார்கள், உங்களிடத்திலே பணம், பொருள், பதவிகள் எல்லாம் இருக்கும்போது மனிதர்கள் உங்களை சுற்றி சுற்றி இருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு அவைகளெல்லாம் இல்லாமல் போகும்போது, அல்லது நீங்கள் ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கொள்ளும் போது, இந்த மனிதர்கள், அதாவது உங்களை அதிகமாக நேசித்தவர்கள், உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய குடும்பத்தினர்கள், உங்களோடு அன்பாய் பேசினவர்கள், உங்களை நன்றாக பார்த்து கொள்வேன் என்று சொன்னவர்கள், இவர்கள் எல்லாம் ஆபத்து காலத்திலே உங்களோடு இருப்பதில்லை. இந்த விஷயத்தில் இயேசு கிறிஸ்துவும் விதிவிலக்கல்ல. கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து மரண துயரத்திலே அங்கே இருந்து அவர் ஜெபித்த பொழுது, அந்த சீஷர்களை தன்னோடு இருக்கும்படி அவர்களை அழைத்து கொண்டு போனார். 3 சீஷர்களை மட்டும், பேதுரு, யாக்கோபு, யோவான். ஆனால் அந்த துயரமான நேரத்திலே இவர்கள் இயேசுவோடு விழித்திருக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் நித்திரை மயக்கத்தினாலே நிறைந்திருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து ஒரு பிரச்சனை என்று வந்தபோது அவர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு எல்லாரும் ஓடி போனார்கள். பேதுரு தூரத்திலே பின்தொடர்ந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நெருக்கமாக இருந்த இந்த பேதுரு, உமக்கு ஒன்றும் நேரிட விடமாட்டேன் என்று சொன்ன இந்த பேதுரு, இப்பொழுது இயேசுவுக்கு தூரமாய் பின்தொடர்கிறதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நம்முடைய குடும்பங்கள்லையும் அப்படித்தான், நம்முடைய இனஜன பந்துகள் நடுவிலையும் அப்படித்தான். நமக்கு பிரச்சனை என்று வரும்போது அவர்கள் தூரத்திலிருந்து நம்மை கவனித்து கொண்டே இருப்பார்கள். ஏதாவது பிரச்சனை வருகிறதா, அல்லது வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் விழுந்து சாவான் என்று அவனை குறித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அதாவது சுற்றி இருக்கிற ஜனங்களை பாருங்க, இவன் எப்பொழுது விழுந்து சாவான் என்று சொல்லி ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார்களாம் அப்போஸ்தலனாகிய பவுலை. அதுபோல சில நேரங்களில் நம்மை சுற்றிலும் இப்படிப்பட்ட ஒரு சில மனிதர்கள் இருப்பார்கள். எப்பொழுது இவனுடைய பெயர் அழியும், எப்பொழுது இவனுடைய வாழ்க்கை முடியும், எப்பொழுது இவனுடைய வளர்ச்சி நின்றுவிடும் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் சில நேரங்களில் எழும்புவார்கள். சத்ருவினுடைய கிரியைகள் எழும்பும். அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ஆபத்து காலத்தில் நேரிடுகிற காரியங்கள். ஒரு மனுஷனுக்கு ஆபத்து காலம் என்று வரும் பொழுது இப்படிப்பட்ட கிரியைகள் அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஆபத்து காலத்திலே நமக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறவர். மனிதர்கள் மாறி போகலாம், அவர்கள் நம்மை விட்டு தூரமாய் போகலாம், நம்மை தூரமாய் பின்தொடரலாம். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அர்த்தம் என்ன? நம்முடைய தாழ்விலே எல்லாரும் நம்மை விட்டு போவார்கள், ஆனால் நம்முடைய தாழ்வான நேரத்திலே கர்த்தர் நம்முடைய பக்கத்திலே வருவார். ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு தெரியவில்லை, நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பாதை ஒருவேளை மனதளவில் ஒரு தாழ்வான நிலையில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே உங்கள் பட்சமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமான துணையாய் இருப்பாராக. இந்த குறிப்பிட்ட இந்த காலத்திலே ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமான துணையாய் இருப்பாராக. எந்த மனிதர்களும் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், பரவாயில்லை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கைகூடி வராமல் இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு அனுகூலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய குடும்பத்திற்கு அவர் அனுகூலமாய் இருந்து, உங்களுக்கு அனுகூலமாய் இருந்து காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். காரியங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது நாம் தியானிக்க போகிறோம், இந்த ஆபத்து காலம் என்பது என்ன, இந்த குறிப்பிட்ட காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள போகிறோம். வேதத்தின் மையத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை சொல்வதை விட வேத வசனத்தின்படி ஒரு காரியத்தை விளக்கி சொல்வது மிகவும் நன்றாயிருக்கும். அதனாலே ஆபத்து காலம் என்பது என்ன, இந்த குறிப்பிட்ட காலத்திலே ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 18:18 வாசிக்கலாம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள்,
கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். மறுபடி வாசிக்கலாம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபத்து நாளில ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? எதிரிட்டு வந்தார்கள். ஆபத்து நாள் என்பது என்ன? உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எதிரிட்டு வருவார்கள். நீங்கள் சற்றும் எதிர்பார்த்திராத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். இதுதான் ஆபத்து காலம். இந்த ஆபத்து காலத்தில் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி சில கிரியைகளை செய்வார்கள். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி இருக்கிறார்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது உங்களுடைய ஆபத்து காலம் அப்படின்னு அர்த்தம். இது உங்களுடைய ஆபத்தின் நேரம் அப்படின்னு அர்த்தம். யாரும் பயந்துட வேண்டாம். வேத வசனம் நமக்கு துணையாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் ஆண்டவரை நம்ம தேவையில்லாமல் என்ன செய்ய மாட்டோம்? முறுமுறுக்க மாட்டோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 18:18 படி ஆபத்து காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஜனங்கள் நமக்கு விரோதமாய் எதிரிட்டு வருவார்கள். எல்லா காலங்களிலும் நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எதிரிட்டு வருகிறதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஜனங்கள் நமக்கு எதிரிட்டு வருகிறார்கள். வேலை ஸ்தலத்திலே ஒரு பெரிய எதிர்ப்பை பார்க்கிறோம். தொழில்களில் ஒரு பெரிய எதிர்ப்பை பார்க்கிறோம். குடும்பத்தில் ஒரு எதிர்ப்பை பார்க்கிறோம். காரணமே இருக்காது. எந்த ஒரு காரணமும் இல்லாமலே இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வருகிறத பார்க்கிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் எதிர்வினை ஆற்றி அந்த காரியத்துக்கு ரியாக்ட் பண்ணி நிறைய உங்களுடைய பலனை பிரயோகிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு விதமான ஆபத்து காலம், ஆபத்து நேரம். இந்த நேரத்தில் நான் கர்த்தருடைய பாதத்துக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு வர வேண்டும். ஆபத்து நேரத்தில் என்ன செய்வார்கள்? மனிதர்கள் நமக்கு எதிரிட்டு வருவார்கள். எதிராக வந்து அவர்கள் கிரியை செய்ய ஆரம்பிப்பார்கள். அடுத்ததாக யோபு 21:30 வசனத்தை வாசிக்கும் போது, யோபு 21:30 அதில் சொல்லப்பட்டிருக்கிற, துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கினையின் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். இந்த வசனத்தை பாருங்க, எவ்வளவு அழகா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறான். துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான். அவன் ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறார்? துன்மார்க்கனை ஆபத்து நாளுக்காகவே வச்சிருக்கிறாரு. மட்டுமல்ல, கோபாக்கினையின் நாளுக்கென்று அவன் கொண்டு வரப்படுகிறான். இதை செய்கிறவங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? அவங்க ஒரு துன்மார்க்கராக இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு பயம் இல்லாதவர்களாக, தேவனுக்கு பயப்படாதவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சிறிய உதாரணம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நிறைய எதிராளிகள் இருந்தார்கள். பெலிஸ்தர்கள் இருந்தார்கள், மீதியானியர்கள் இருந்தார்கள், எபூசியர்கள் இருந்தார்கள், இவர் பாபிலோனியர்கள் இருந்தார். இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அப்பப்ப காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எதிர்த்து வருவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது, தேவனை மறக்கும் போது, தேவனை முன்வைக்காத போது, தேவனுக்கு முதுகை காட்டும் போது, ஆண்டவர் சில நேரங்கள் இப்படிப்பட்ட எதிரிகளை என்ன செய்வார்? எழுப்பி விடுவார். ஆண்டவரை எழுப்பி விடுவார். ஏன்னு சொன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை பாராமல், தேவனிடத்தில் ஜெபிக்காமல், அவருடைய வேதத்தை வாசிக்காம இருக்கிறத அவர் ஒரு நாளும் விரும்புகிறதில்லை. அதனால சில நேரங்களில் ஆண்டவர் சிலரை எழுப்பி விட்டாகிலும் நமக்கு உணர்வு வர செய்கிறது. ஆண்டவர் அடிக்கடி அப்படி செய்கிறது உண்டு. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அதற்கு பிறகு இந்த ஜனங்கள் அழுவார்கள், கூக்குரலிடுவார்கள். அப்புறம் ஆண்டவர் அங்கே ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணுவார், ஒரு நியாயாதிபதி எழும்ப பண்ணுவார், ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவார், அல்லது ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவார். அவர்கள் எழும்பி இந்த ஜனங்களுக்காக நியாயம் செய்து அப்புறம் அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வருவார்கள். கொஞ்ச நாளைக்கு அப்புறமாக மறுபடி இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை செய்வார்கள். அப்புறம் அதே போல ஆண்டவர் ஒரு சில எதிரிகளை ஆண்டவர் எழுப்பி விடுவார். மறுபடியும் இந்த சுழற்சி அப்படியே நடந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். தாவீதுக்கு ரொம்ப கதறி கதறி ஆண்டவர்கிட்ட அதிகமாக கேட்குறான், ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்படின்னு. 119வது சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று என்ன செய்யப்படுகிறான்? வைக்கப்படுகிறான். உங்களுடைய ஆபத்து நாளில் இவனுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களால் ஒன்றுமே பேச முடியாது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ஒன்றுக்கும் செல்லுபடி ஆகாத ஒரு வார்த்தைகளாகத்தான் என்ன செய்யும்? இருக்கும்.
உதாரணமாக யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த அந்த ஆபத்து என்பது சாதாரணமானதல்ல. உலகத்தில் அவனை போல ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மனிதனை வேறெங்கும் நீங்க பார்க்கவே முடியாது. சம்பிரமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாகவே எல்லாவற்றையும் இழந்தவனாய் அவன் மாறி போகிறான். ஆமென். அப்படிப்பட்ட நேரத்திலே அவனுடைய சிநேகிதர்கள், அவனை நன்றாய் நேசித்தவர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வந்தார்கள். வந்தவர்களிடத்தில் ஆறுதல் இல்லை, பதிலாக அநேகம் காரியங்களை அவர்கள் பேசினார்கள். அந்த காரியங்களினால் இவனுக்கு மனநோவு உண்டாயிற்று, மனதிலே வருத்தம் உண்டாயிற்று. நிறைய நேரத்தில் நமக்கு ஆறுதல் சொல்ல வர்றவங்க நிறைய கவலையை நமக்குள்ள உண்டாக்கி விட்டு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. அதனால தான் மனுஷங்கள்கிட்ட பேசுகிறத விட ஆண்டவர்கிட்ட பேசுகிறது ரொம்ப நன்றாக இருக்கும். கஷ்டமான நேரங்களில், பாரமான நேரங்களில், ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு நீங்கள் தவிக்கிற வேலையில் மனுஷனிடத்தில் நீங்கள் போக வேண்டாம், உங்கள் குடும்பத்தினரிடத்தில் நீங்கள் போக வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் போய் உங்களுடைய இருதயத்தை அண்ணால போல ஊற்றுங்க. ஆமென். இருதயத்தை ஊற்றுனீங்கன்னா உடனடியாக பரலோகம் திறக்கப்பட்டு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தருவார். ஆமென். இந்த மனிதர்களால் கொடுக்க முடியாத பெரிய பெரிய ஆறுதல்களையும் பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோ துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று அவன் வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கினையின் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். கோபாக்கினை, ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய கோபாக்கினை அவருடைய பிள்ளைகள் மேலே இருக்கும்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட மனிதர்களை பயன்படுத்தி நம்மை சீர்படுத்துகிறார், நம்மை சரிப்படுத்துகிறார். ஆமென். நம்மை சரியான பாதையில் நடத்துவதற்காக, நம்மை அழிப்பதற்காக அல்ல. ஒரு நாளும் நம்முடைய ஆண்டவருக்கு எண்ணம் நம்மை அழிக்க வேண்டும் என்று அல்ல. ஆண்டவர் நம்மை அழிக்க வேண்டும் என்று சித்தமுடையவர் அல்ல. அவர் நம்மை சீராக்க வேண்டும், சரியாக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறவர். ஆமென். உங்களுடைய பிள்ளைகள் எந்த தவறை செய்தாலும் அந்த பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு நல்ல பாதையை காண்பிக்க வேண்டும். தண்டித்தாகிலும் அடித்தாகிலும் ஆமென் அந்த குழந்தையை திருத்திவிட வேண்டும் என்று தான் ஒரு பெற்றோர் நினைப்பார்கள். ஆமென். இந்த பெற்றோர்களே வேதம் சொல்லுகிறது பொல்லாதவர்களாகிய நீங்கள் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்மை அவர் சிட்சித்து அவர் நம்மை வழி நடத்துகிறார். அதனால தான் சில நேரங்கள் ஆபத்து காலங்கள் வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம், இந்த ஆபத்து காலத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும். ஆபத்து காலத்தில் என்ன செய்ய வேண்டும் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 15வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 15வது வசனம் வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம நிறைய நேரங்களில் ஆபத்தான சூழ்நிலைகளில், நெருக்கமான சூழ்நிலைகளில் கூட மனிதர்களுடைய சகாயத்தை தான் அதிக நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கிறோம். எப்படியாவது இந்த மனுஷன்ட்ட இருந்து இந்த ஒரு ஆலோசனை எனக்கு கிடைத்து விடாதா, எப்படியாவது இந்த மனுஷன்ட்ட இருந்து எனக்கு ஒரு உதவி கிடைத்து விடாதா என்று சொல்லி ஆபத்து காலத்திலே மனுஷர்களுடைய உதவியைத்தான் நாம் என்ன செய்கிறோம், நாடுகிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. ஆபத்து நேரம் வரும்போது, ஆபத்து காலம் வரும்போது மனுஷங்களிடத்தில் அல்ல நீ போக வேண்டியது. ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரான், நான் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அவர் நம்மை விடுவிக்கிற தெய்வம், அவர் நம்மை விடுதலையாக்குகிற தெய்வம். உங்களுக்கு தெரியுமா? ஆமென். கர்த்தருடைய அனுமதி இல்லாம எதுவும் உங்க வாழ்க்கையில் நடக்கவே முடியாது. அதுக்கு உங்களுடைய தலையில் இருக்கிற முடி ஒரு உதாரணம். உங்களுடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. யாராவது தலையில் இருக்கிற முடி எண்ணி இருக்கிறீங்களா? யாரும் அந்த வேலையை செய்யறதில்ல. தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணுவதற்கு இன்னும் எந்த ஒரு கருவியும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய தலையில் இருக்கிற அந்த முடியெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு தூரம் நம்மை கரிசனையாய் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாம எந்த சத்துருவும், எந்த துன்மார்க்கனும், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வருகிறது இல்லை. ஆமென். அவருடைய அனுமதி பெற்றுதான்
ஆமென், எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஹல்லேலூயா. யோபுடைய புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த முதல் அதிகாரத்தில் பிசாசு ஆண்டவரிடத்தில் என்ன கேட்டான்? நீர் அவனையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ அப்படின்னு பிசாசு கேட்கிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல உங்களுடைய என்னுடைய காரியங்கள் எல்லாம் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய வேலியை தாண்டி ஒருத்தன் உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வல்லமையுடையவனா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அவன் என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆபத்து காலத்தில் உன் எதிரிக்கிட்ட போய் என்ன செய்யாத? கேட்றாத. அல்லது உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட ஆலோசனை கேட்றாத. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். நம்மை விடுவிக்கிறதோடு மாத்திரம் அல்ல, நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதற்கு, ஆண்டவரை பற்றின ஒரு சாட்சி சொல்லுகிறதற்கு அந்த காரியங்கள் ஒரு ஏதுவாக அமையும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஈவன் உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு ஆபத்தான நிலையில் இருந்தாலும், ஆபத்து அப்படின்ற வார்த்தையை கேட்கும் போதே ஒரு கலக்கம் வருகிறது. ஒரு ஆபத்து என்ற வார்த்தையை கேட்கும் போதே கலக்கம் வருகிறது. அப்படிப்பட்ட கலக்கம் ஏற்படுகிற, உங்களுக்கு மனவேதனை கொண்டு வருகிற காரியங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தா, நீங்க ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட முற்றுமுடிய சரணடைந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, ஆண்டவர் உம்முடைய முகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன். ஆமென், நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களே, என்னை விடுவீங்கப்பா அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களை விடுவிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, ஏதோ ஒரு சரித்திர சம்பவங்கள் மட்டும் அல்ல. இந்த வசனங்கள் எல்லாம் ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. அதற்குள்ளே உயிர் இருக்கிறது, அதற்குள்ளே கர்த்தருடைய ஆவி இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை நீங்க சொல்லி நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். இதே வசனத்தை நீங்க பார்க்கும்போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல, இங்கே ஆபத்து காலத்தில் அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறையிருப்பு போல. அதனால தான் ஆண்டவர் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்றார். அந்த ஆபத்து காலம் என்னும் அந்த சிறையிருப்பில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென். உனக்கு எதிராக பேசுகிற மனிதர்களுக்கு முன்பாக நீ ஒரு வார்த்தை கூட மறு உத்தரவு சொல்ல முடியவில்லையே, மௌனமா இருந்து கொண்டிருக்கிறாயே, ஏதோ ஒரு கோலை போல நின்று கொண்டிருக்கிறாயே, ஆமென், ஏதோ தோற்றவனை போல ஒன்றும் இல்லாதவனை போல் நின்று கொண்டிருக்கிறாயே. ஆமென். ஆண்டவர் உங்களை விடுவித்தார் என்றால் உங்களுடைய வாய் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு அன்னாளினுடைய வாயை திறந்தவர். அவள் சொன்னாள், ஓ என்னுடைய வாய் என்னுடைய பகைஞர் முன்பாக திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாய், ஆமென், உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். உங்களுடைய வாய்கள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்டதல்ல, உங்களுடைய வாய் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலிலே சத்துருக்களோட பேசுவார்கள். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் எதிரிகளுக்கு முன்பாக நீங்கள் மௌனமா இருக்கிற ஒரு காலம் இருந்திருக்கலாம். ஆனால் இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல, இது கர்த்தர் உங்களை விடுவிக்கிற காலம், கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிற காலம், கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம், கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துகிற காலம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமாய் ஒரு அல்லேலூயா செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது கர்த்தர் உங்களை விடுவிக்கிற காலம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆபத்து காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 77வது சங்கீதம் 2வது வசனம் நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 77:2 வாசிக்கலாம். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை என்ன செய்தது? தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. ஆண்டவரை நோக்கி இந்த பக்தன் ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், ஆபத்து நாளில் நான் ஆண்டவரை தேடினேன், கடன்காரர்களை தேடல, கடன் கொடுக்கிறவங்களை தேடல, மற்ற உதவி செய்கிறவங்களை தேடல, மனுஷருடைய சகாயத்தை தேடல, ஆபத்து நாளில் கர்த்தரை தேடினேன். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய ஆபத்து நாளில் நீங்க கர்த்தரை தேடணும். ரொம்ப நெருக்கம் வரலாம், ஆமென், நாளைக்கே செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு நெருக்கம் வரலாம். ஆண்டவரை நோக்கி பாருங்க,
இயற்கைக்கு அப்பாற்பட்ட உங்களுடைய சிந்தை கடங்காத காரியங்களை உங்களுக்கு செஞ்சு உங்களை பிரமிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதது அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலேயும் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதது, அதை யோசித்து முடியாது. அப்படிப்பட்ட வழிகளை ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்வார்? திறப்பார். அன்னைக்கு லாசரு மரித்து போனான்ல, மரித்து போன அந்த லாசரு அப்படியே விட்டிருக்கலாமே, விடல. அவன் விசுவாசித்திருந்தவன். லாசரு விசுவாசத்தோடு இருந்தான், எப்படியாகிலும் இயேசு வருவார் என்று சொல்லி. அவன் மரித்த பிறகு அவனுடைய கல்லறையில் வைத்து 4 நாட்கள் ஆன பிறகு இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையின் இடத்துல வந்தார். வந்து உரத்த சத்தமாய் கூப்பிட்டு, லாசருவை மட்டும்தான் கூப்பிட்டாரு. எல்லாரும் வெளியே வான்னு சொன்னால் கல்லறையில் இருக்கிற பக்கத்து கல்லறையில் இருக்கிறவங்களாம் வெளியே வந்துடுவாங்க. ஆனால் லாசருவை மட்டும்தான் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டார், பேர் சொல்லி கூப்பிட்டார். லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டப்போ இந்த லாசரு கட்டப்பட்டவனா அவன் என்ன செய்தான்? வெளியே வந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற நிலையில் கூட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்பதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன். இந்த ஆபத்து காலத்தில் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்குள்ள நீங்க வந்திருக்கலாம். ஏதாவது ஒரு காரியத்தை அப்படி நீங்க உங்க மனதில் நிர்ணயித்து இருக்கலாம். ஆனால் மனதில் கொள்ளுங்க, எல்லா காரியங்களும் முடிந்து முற்றுப்புள்ளி நீங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் நிறைய நேரங்களில் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் ஆண்டவருடைய துவக்க புள்ளியாயிருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். மனுஷங்க உங்களுக்கு வைத்த முற்றுப்புள்ளி தான் ஆண்டவர் உங்களுக்காக துவங்குகிற துவக்க புள்ளியாயிருக்கும். அங்கே தான் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக அந்த இடம் இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இரவிலும் உங்களுடைய கை தளராமல் ஆண்டவருடைய சமூகத்திலே விரிக்கப்பட்டிருக்கட்டும். ஒரு மனுஷனிடத்தில் போய் நம்ம கேட்கிறதற்கு நமக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கும்போது, நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், நமக்காக செயல்படுகிறவர், எப்பொழுதும் நம் நினைவாய் இருக்கிறவர், உங்கள் நினைவாய் இருக்கிறவர், உங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறவர். அது ரொம்ப உண்மையான காரியம். ஆமென். நீங்க தூங்கும் போது கூட உங்களை பெற்றவர்கள் என்ன செய்வாங்க? உங்களை பற்றி நினைப்பதில்லை, உங்களை பற்றி நினைப்பதில்லை. உங்க பிள்ளைகள் உங்களை பற்றி நினைப்பதில்லை. அப்படி இருக்கிற இந்த உலகத்துல இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. அவர் நம்மையே நினைத்து கொண்டிருக்கிறார். நம் நினைவாகவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால ஒரு மனிதனிடத்தில் போய் நாம கேட்கிறத விட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ராத்திரி அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய கண்ணீர் அவருடைய பாதத்தில் சிந்தி, ஆண்டவர் என்று சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதே என்று நீங்கள் அவரிடத்தில் கேட்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான செயல்களை செய்வது நிச்சயத்திலும் நிச்சயம். கர்த்தர் அதை நிச்சயமாய் செய்வார். சங்கீதம் 20 சங்கீதம் 1 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. பாருங்க, ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை என்ன செய்வாராக? கேட்பாராக. ஆபத்து நாளில் உங்க ஜெபத்தை ஆண்டவர் கண்டிப்பா கேட்பார். இந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆபத்து நாளிலே ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை நிச்சயமாய் கேட்பார். ஹல்லேலூயா. என் ஜெபத்தை தள்ளாத ஒரு தேவன், என் ஜெபத்தை விட்டு தன்னுடைய செவியை விலக்காத ஒரு தேவன், ஆபத்து நாளிலே என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர். நிறைய நேரத்தில் பிசாசு அதை சொல்லுவான், உங்களுடைய பழைய வாழ்க்கையை நினைவு படுத்தி உங்கள்ட்ட சொல்லுவான், இந்த தவறை செய்த உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க போகிறதில்லை, இந்த காரியத்தை செய்த உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க போறதில்லை, மறுமொழி கொடுக்க போறதில்லைன்னு சொல்லி பிசாசு உங்களை சோர்வுக்குள்ள தள்ளுவான். எதுக்கு அதை சொல்லுகிறான் என்று சொன்னால், அப்பதான் நீங்க முழங்காலிருந்து கீழே இறங்குவீங்க, அப்பதான் உங்க ஜெபத்தை வேகமா முடிப்பீங்க. இந்த ரகசியமெல்லாம் பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால உங்களுக்குள்ள எதிர்மறையான காரியங்களை விதைக்க ஆரம்பிப்பான். ஆனா நீங்க சொல்லணும், ஆமென், ஆபத்து நாளிலே கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. ஆமென். மனுஷருடைய செவிகள் அடைபடும் போது, ஆமென், என்னை நம்பினவர்கள், நான் நம்பினவர்கள், நான் நேசித்தவர்கள் எல்லாம் எனக்கு தூரமாய் போகும்போது, ஆமென், என் அருகே வந்து என் பக்கத்திலே உட்கார்ந்து என்னுடைய தேவைகளை அறிந்து எனக்காக செயல்படுகிற ஒரு நல்ல ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். ஆமென். பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிற்கும் போது இந்த வார்த்தை
வார்த்தைகளை கொண்டு தான் அவனை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமென். வார்த்தைகளை கொண்டு தான் அவனை எதிர்த்து நிற்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய நேரங்களில் ஆமென் வார்த்தைகள்னால் நம்ம எதிர்த்து நிற்கிறதில்ல பிசாசை. ஆமென். வார்த்தைகள்னால நீங்க அவனை எதிர்த்து நிற்கும் போது உங்க வாய்களை திறந்து நல்ல விசுவாச வார்த்தைகளை சொன்னாலே பிசாசு என்ன செய்வான்? ஓடி போய் விடுவான். அவனுக்கு உங்களிடத்திலே இடமே இல்லை. ஆமென். உங்களை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் எப்படிப்பட்டதாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் விசுவாச வார்த்தைகளை வாயை திறந்து நல்ல தெளிவாக நல்ல உச்சரித்து சொல்லும்போது ஆமென், பிசாசுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே. ஹல்லேலூயா. வாசிங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசியைப் போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனை போலவும் இருப்பானேன். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் இவைகள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலினுடைய ஒரே நம்பிக்கை நம்முடைய ஆண்டவர் மட்டுமே. ஆமென். இந்த இஸ்ரவேல் அப்படின்ற இடத்துல உங்களுடைய பேரை சொல்லி ஆமென், நம்பிக்கையே அப்படின்னு சொல்லி பாருங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையே என்று சொல்லுகிற இடத்துல உங்களுடைய பேரை சொல்லி நம்பிக்கையே என்று சொல்லி பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு இணை புரியாத ஆமென், ஒரு இணை இல்லாத ஒரு அன்பு உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். இந்த வார்த்தைகளை சொல்லும் போதே கர்த்தரை பற்றின ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே துளிர்க்கும். இந்த வார்த்தைகளை சொல்லும் போதே ஆமென், ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே உண்டாகும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதனுடைய இரட்சகர். ஹல்லேலூயா. ஆமென். ஆபத்து காலத்திலே தேவ பிள்ளைகளுடைய ரட்சிப்பு பணம் அல்ல. ஆபத்து காலத்திலே தேவ பிள்ளைகளுடைய ரட்சிப்பு ஆமென், மனிதர்கள் அல்ல. ஆபத்து காலத்திலே தேவ பிள்ளைகளுடைய ரட்சிப்பு ஏதோ அதிகாரங்களோ அத்தாரிட்டியோ அல்ல. ஆபத்து காலத்திலே தேவ பிள்ளைகளுடைய ரட்சிப்பு நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மட்டுமே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மட்டுமே. ஹல்லேலூயா. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் ஆபத்து காலத்தில் நம்மை விடுவிக்கிறவர். அவரால் மட்டும்தான் ஆமென் விடுவிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது ஆமென், ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்ட போது அது யோனாவை அந்த கரையிலே அது கக்கி விட்டது. இனி இவன் வேணாம் அப்படின்னு சொல்லி யோனாவை வெளியே துப்பிருச்சு. ஏன்னு சொன்னா ஆமென், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அர்த்தம் என்ன? ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைக்கு கட்டளை கொடுத்தால் அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் உங்களை வச்சு கொள்ளாது. அது உங்களை வெளியே தள்ளிடும், உங்களை விட்டுரும். இனிமேல் இந்த ஒரு குறிப்பிட்ட மனுஷிய நம்ம வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பிரச்சனை உங்களை வெளியே தள்ளிவிடும். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை ஆமென் கரையிலே அது கக்கி விட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய பிரச்சனைக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டார்னு சொன்னா அந்த பிரச்சனை அதுக்கு மேல உங்களை வைத்து கொள்ளவே முடியாது, வைத்திருக்காது. அப்ப ஆண்டவருடைய கட்டளைக்காக தான் எல்லாமே காத்திருக்கிறது. ஆமென். ஆண்டவர் பாடையை தொட்டார். அதிலே படுத்திருந்த மரித்து போய் கிடத்தப்பட்ட அந்த வாலிபன் அவன் உயிர் பெற்று எழுந்தான். தொட்டது பாடையை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடையை தொட்ட பொழுது அதிலே படுத்திருந்த அந்த வாலிபன் ஆமென் அவன் உயிர் பெற்று எழுந்தான். ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட மரண கட்டுகள் சில நேரங்களிலே மனுஷர்களை பிடிக்கிறது உண்டு. பாதி வயதிலே மனிதர்கள் மரித்து போகிறார்கள். முதிர் வயது அல்ல, பூரண வயது அல்ல, பாதி வயதிலே அநேகர் மரித்து போகிறார்கள். இது ஒரு விதமான மரண கட்டு. ஆமென். இயேசு கிறிஸ்து பாடையை தொட்டார். அந்த மரண கட்டுகளின் மேல் இயேசுவின் கரம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அந்த வாலிபன் உயிர் பெற்று எழுந்தான். ஹல்லேலூயா. ஆமென். பாதி வயதிலே மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் முழுமையாய் பூரண வயது உள்ளவர்களாய் ஆமென் இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. யாரோடு
உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் மரிக்க போவதில்லை. ஆமென். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் சுகமாயிருப்பீர்கள், நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. தானியேலை சிங்கங்களின் குகையிலே இருந்து தப்புவித்த அதே தேவன் இன்றைக்கு உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஷத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களை அக்கினி சூளையிலிருந்து விடுவித்த அதே நான்காம் நபர் இன்றைக்கும் உங்களுடைய வீட்டில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய கண்கள் அவரை காணாமல் இருக்கலாம். ஆமென். உங்களுடைய வீட்டுக்குள்ளே அவரை உங்களுடைய கண்கள் காணாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் உங்களுக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ ஆபத்து நாளிலே நாம் ஆண்டவரை தேட வேண்டும். அவர்தான் நம்முடைய நம்பிக்கை, இஸ்ரவேலின் நம்பிக்கையே. ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஆதியாகமம் 35:3 இப்படி நம்ம வாசிக்கிறோம். ஆமென். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். அங்கே யாக்கோபு சொல்லுகிறான், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அதாவது எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே அர்த்தம் என்ன? தன்னுடைய தகப்பனால், தன்னுடைய தாயால் அனுப்பிவிடப்பட்டான். தூரதேசத்திற்கு போகும்படி அனுப்பிவிடப்பட்டான். லாபானிடத்தில் போகும்படி அனுப்பிவிடப்பட்டான். அவனிடத்தில் வேறு ஒன்றுமே இல்லை, வெறும் கோலும் கையுமாகத்தான் இந்த மனுஷன் அங்கே புறப்பட்டு வந்தான். அவனை கொல்லுகிறதற்காக ஏசா அங்கே இருந்தபடினாலே இவனை இங்கே அனுப்பிவிட்டார்கள். அந்த வனாந்தர பாதையிலே ஆபத்து நேரிட்ட அந்த நாளிலே தன்னுடைய தாய், தன்னுடைய தகப்பன் எல்லாரையும் பேய்ந்து விட்டு ஒரு தனி மனிதனாக வெறும் கோலும் கையுமாக இந்த மனிதன் அந்த வனாந்தரத்திலே புறப்பட்டு வந்தான். அவன் எதையும் எதிர்பார்த்து அந்த இடத்திலே வரவில்லை. ஆனால் இந்த மனுஷன் திரும்பி வந்தபோது எப்படி வந்தான் தெரியுமா? 2 பரிவாரங்களோடு அந்த மனுஷன் திரும்பி வந்தான். 2 பரிவாரம் என்பது 2 மனைவி அல்ல. ஒரு பரிவாரத்திற்கு ஒரு ராஜாவினுடைய சொத்து அப்படின்னு அர்த்தம். ஒரு பரிவாரம் அப்படின்னா ராஜாவின் சொத்து அப்படின்னு அர்த்தம். இந்த மனுஷன்ட்ட 2 பரிவாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. அர்த்தம் 2 ராஜாவினுடைய சொத்து இந்த ஒரு மனுஷனிடத்திலே கையிலே இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதையும் ரொம்ப குறுகிய நாளில் சம்பாதிக்க ஆண்டவர் உதவி செய்தார். முதல் 7 வருஷங்கள் தன்னுடைய முதல் மனைவிக்காக அவன் வேலை செய்தான். அப்புறம் ஏமாற்றப்பட்டான். அப்புறம் மறுபடி 7 வருஷம் இன்னொரு மனைவிக்காக அவன் வேலை செய்தான். ஆக மொத்தம் 2 மனைவிக்காக வேலை செய்து 14 வருடங்களை அவன் கழித்து போட்டான். அப்புறம் அவனுக்கு இருந்தது வெறும் 6 வருடங்கள் தான். இந்த 6 வருடங்கள்ல இவன் சம்பாதித்து இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாய் அவன் மாறி போனான். அவன் தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டில் இருந்தது 20 வருடங்கள். 20 வருடங்கள் அங்கே இருந்தான். அதுல 14 வருடங்கள் மனைவிக்காக, ராகேல், லேயாளுக்காக அவன் செலவு செய்தான். வெறும் 6 வருடங்கள் அவனுக்காகவும் குடும்பத்திற்காகவும் வேலை பார்த்து ஆமென் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவரை நீங்கள் நம்பும்போது துரிதமாய் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித் தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த யுக்திகளை, அந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இதனால் தான் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா காரியத்திற்கும், ஒரு வேலை செய்வதானாலும், ஒரு தொழில் தொடங்குவதானாலும், அந்த காரியங்களிலே அந்த யுக்திகளை, அந்த அறிவை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனுஷன் இப்படி இவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது அவன் சொன்ன அந்த வார்த்தை தான், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து. ஆபத்து வந்து தனிமையாக கிடத்தப்பட்ட அந்த மனுஷன் அந்த ராத்திரியில் ஜெபம் பண்ணி அவன் படுத்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தை தந்து, வாக்குத்தத்தங்களை தந்து, அவனை ஆசீர்வதித்து ஆண்டவர் அனுப்பினதை பார்க்கிறோம். அதனால் ஆபத்து காலங்கள் வரும்போது மனிதர்களையோ வேறு ஆட்களையோ அல்ல நாம் தேட வேண்டியது. ஆபத்து நேரங்களிலே கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் தர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம்
18 20 வசனங்கள் வரைக்கும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 37 18 19 20 ஆகிய வசனங்கள். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் இனத்தை போல் புகைந்து போவார்கள். அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். வாசித்த இந்த வசனத்திலே 19வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆபத்து காலம் வரும்போது சில நேரங்களில் வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். தோற்று போய் விடுவோமோ அப்படின்ற நிலையெல்லாம் உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட காலங்களில் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரங்களில் அந்த எட்ஜு வரைக்கும் போக வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை போல காணப்படும். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆபத்து காலத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென். ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த பாதையிலே ஆண்டவர் உங்களை வெட்கப்படுகிறதற்கு உங்களை அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, என்னை வெட்கப்பட விடவே மாட்டார். என் தலையை உயர்த்துவார், என் தலையை உயர்த்துவார். சத்தமாய் விசுவாசத்தோட சொல்லுவோம், என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களுடைய தலையை ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக 2 வசனங்களை மட்டும் நம்ம வாசித்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். முதல் வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 102:2. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். அடுத்து இன்னொரு வசனம், நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இந்த ஆபத்து காலங்களில் சோர்ந்து போய் இருக்கணும்னு ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கல. இந்த ஆபத்து காலத்தில் அசதியாயிராமல், சோர்ந்து போகாமல், அதை குறித்து கவலைப்படாமல், பாரம் உண்டு ஆனால் கவலைப்படாமல், கர்த்தர் எனக்கு பலன் தருவார் என்று சொல்லி ஆமென் எழும்பி முன்னேற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 102:2 நம்ம வாசித்தபடி இது ஒரு ஜெபமாகவே செய்வோம். ஆண்டவரை, என் ஆபத்து நாளில் உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளில் எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆபத்து காலத்தில் ஆண்டவர் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் ஆண்டவர் நமக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களோடு அல்ல, உங்க கூட தான் இருக்கிறாரு. உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் உங்க பட்சத்தில், உங்க சார்பில் இருக்கிறார். இது அப்படியே மனக்கண்களில் கொண்டு வாங்க. என் கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு, எனக்காக இருக்கிறார், எனக்காக பேசுவார், எனக்காக செயல்படுவார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு கடல்ல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அப்படியே அலைக்கடல்ல அலைந்து திரிகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம். ஒருவேளை ஆமென் சுற்றிலும் உங்களுக்கான எந்த ஒரு வாசல்களும் இல்லாமல் எல்லா புறங்களிலும் பயங்கர காற்றோடு நீங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளணும், உங்களுடைய படகுல, உங்களுடைய கப்பலில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை காப்பாற்றும்படி அவர் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை பாடவும் மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் விசேஷமாக உம்முடைய வார்த்தைகளிலிருந்து எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, ஆபத்து காலத்திலே நீர் எங்களுடைய சார்பிலே, எங்களுடைய பட்சத்தில் இருக்கிறதற்காக நன்றி.
தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்கிற வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபத்து நாளிலே எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவர், உம்முடைய ஆதரவு ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. இந்த ஆபத்து நாட்களிலே ஆண்டவரே, அவர்கள் கவனம் உள்ளவர்களாய் இருக்க நீர் உதவி செய்வீராக. உம்முடைய ஞானத்தினாலே நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான தீமைகளையும் நன்மையாய் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, எல்லா தீமைகளையும் ஆண்டவரே நன்மையாய் மாற்றுகிறதற்காக நன்றி. எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறதற்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், உம்மை நம்புகிற பிள்ளைகளை வெட்கப்பட்டு ஆண்டவரை போக விடாத ஒரு நல்ல தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ள, பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீது ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு அனுகூலமாய் இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு நீர் அனுசாரியாய் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்திலும் ஏற்ற ஞானத்தை தந்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.